வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் வீரன் இலங்கை வரலாற்றில் விடுதலைக்காக போராடிய ஒரு உண்மையான போராளி. அவர்தான் வன்னி மன்னன் கிங் பண்டார வன்னியன். பண்டார வன்னியன் யார்? கிங் பண்டார வன்னியன் 18ஆம் நூற்றாண்டில் இலங்கையின் வன்னி பகுதியை ஆட்சி செய்த ஒரு தைரியமான தலைவன். அவர் வன்னியின் மக்கள் தலைவராகவும் வெள்ளை ஆட்சி எதிர்ப்பாளராகவும் விளங்கினார். வெள்ளையர் ஆட்சிக்கு எதிரான போராட்டம். அந்த காலத்தில் இலங்கையில் ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த முயன்றனர். ஆனால் பண்டார வன்னியன் அதை ஒருபோதும் ஏற்கவில்லை. வன்னி நிலம் வன்னி மக்களின் உரிமை என்பதே அவரது நிலைப்பாடு. போராட்ட முறை. பண்டார வன்னியன் பெரிய படையுடன் அல்ல, ஆனால் துணிச்சல், புத்திசாலித்தனம், மக்களின் ஆதரவு இவற்றுடன் போராடினார். காட்டுப் பகுதிகளை பயன்படுத்தி தாக்குதல், திடீர் தாக்குதல் முறைகள், மக்களை பாதுகாக்கும் போராட்டம், இவை அனைத்தும் அவரை ஒரு சிறந்த போராளியாக மாற்றின. மக்கள் ஆதரவு. வன்னி மக்கள் பண்டார வன்னியனை ஒரு அரசனாக மட்டும் அல்ல, தங்கள் பாதுகாவலராக, தங்கள் குரலாக, தங்கள் நம்பிக்கையாக பார்த்தனர். அதனால்தான் அவருக்காக மக்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தனர். வீழ்ச்சி, ஆனால் தோல்வி அல்ல. ஆங்கிலேயர்கள் தங்கள் பெரும் படை பலத்தால் இறுதியில் பண்டார வன்னியனை தோற்கடித்தனர். அவர் பிடிபட்டு 1797ஆம் ஆண்டு உயிரிழந்தார். ஆனால் அவர் ஆவி, அவர் போராட்டம், அவர் தியாகம் ஒருபோதும் தோற்கவில்லை. பண்டார வன்னியன் நினைவு. இன்றும் வன்னி பகுதியில் பண்டார வன்னியன் ஒரு வீர சின்னமாக நினைவு கூறப்படுகிறார். அவர் சொல்லி சென்ற பாடம் ஒன்றுதான்: சுதந்திரம் கேட்கப்பட வேண்டியது அல்ல, போராடி பெற வேண்டியது. அன்புள்ள நண்பர்களே, கிங் பண்டார வன்னியன் ஒரு மன்னன் மட்டும் அல்ல, ஒரு போராளி, ஒரு தியாகி, ஒரு சுதந்திர சின்னம். அவரை பற்றி அறிந்து கொள்வது நம் வரலாற்றை நாம் மதிப்பது போன்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் பகிருங்கள், வரலாற்றை உயிருடன் வைத்திருங்கள்.